வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 8/12/2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: நன்மை பிறர்க்கு அளித்து, நட்டத்தை தான் ஏற்று, இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர் என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: என் ஜனனம் என் மரணம் இரண்டினையும் நான் அறியேன். எனினும் அவை இரண்டினையும் மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருளனைத்தும் ஈட்டுகின்றேன் புவிவாழ்வின் இயல்பொக்க. நன்மை எனும் வழிகளிலே நற்றமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அளிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம். இவ்வீடோ ஏகவழி என என் எண்ணத்தில் துறவு பூண்டேன் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில், பிறருக்கு பின்னும் துன்பம் விளைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும். பிறருக்கும் நல்வாழ்வளித்து தானும் வாழும் பெற்றையே அறமாகும் நோன்பாகும். பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும். பிறர் துன்பம் துடைத்திற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று சுவாமிஜி இந்த 2 கவிதை கொடுத்துருக்குறாங்க. நாள்காட்டி வரிகளில் என்ன சொல்கிறாங்க? நன்மை பிறர்க்கு அளித்து, நட்டத்தை தான் ஏற்று, இன்பம் அடைவார்கள் ஈசன் நிலை அறிந்தோர். சுவாமிஜி கைத்தறி நெசவு நெய்யக்கூடிய அந்த கைக்கூடர் இனத்தில் சாமிஜி பிறந்தாங்க. கூடுவாஞ்சேரியில் வரத முதலியார் சின்னம்மாள் என்ற அந்த தாய் தந்தையருக்கு பிறந்தவர் சாமிஜி. 8வது குழந்தையாக பிறந்தாங்க. சாமிஜி சிறு வயது முதற்கொண்டே அவங்க நான் யாரு, எங்கிருந்து வந்தேன், துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ற அந்த நிலையில் தன்னுடைய அறிவாட்சி தரத்தை உயர்த்தி கொண்டே தன்னுடைய கடமையை சிறப்பாக சாமிஜி செய்து வந்தாங்க. சிறு பிராயத்திலிருந்தே அவங்க தன்னுடைய குலத்தொழிலான அந்த கைத்தறி நெசவு தொழிலை சாமிஜி கற்றுக்கொண்டு நெசவு நெய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க தந்தையாரும் நெசவு தொழில் தான், குலத்தொழில் தான் செய்கிறாங்க. தாய் அந்த இலவசமாக பிரசவம் பார்க்கக்கூடியவங்க. அந்த காலகட்டங்களில் அவ்வளவாக அந்த மருத்துவமனைகளெல்லாம் இல்லாத காலங்களில் குழந்தை பேறு என்ற அந்த நிலையில் அவங்க தாயார் தான் எல்லாம் அந்த கூடுவாஞ்சேரி சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் அவங்க தான் அந்த குழந்தை பேர் பார்ப்பாங்க. சுவாமிஜி அந்த கைத்தறி நெசவில் மற்ற குடும்பங்களுக்கு எல்லாம் அந்த நெசவு நெய்வதற்கான அராட்டை, அந்த மிஷினு எல்லாமே கொடுத்து அவர்களுக்கு முன் பணம் தேவையானதை கொடுத்து அந்த நெசவு தொழிலில் 100 குடும்பங்களுக்கு அந்த நெசவு சம்பந்தப்பட்ட எல்லா உபகரணங்களையும் கொடுத்து அவர்களுக்கு முன்பணம் கொடுத்து அவங்கள நெசவு நெய்ய வச்சு அந்த கைத்தறி உற்பத்தி பண்ண அந்த துணிகளை அவங்க சந்தைகளில் கொண்டுட்டு போய், காஞ்சிபுரம் போன்ற சந்தைகளில் கொண்டுட்டு போய் அவங்க சேல் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தையும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேரும்போது யார் யார் என்ன அளவில் அவங்க நெய்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாத்தையும் தனக்குன்னு வைத்துக்காக எல்லாத்தையும் பிரித்து கொடுத்தாங்க சாமிஜி. அதோடு அல்லாமல் ஜெர்மன்லேருந்து அந்த சாயம் கலக்கக்கூடிய ஒரு மிஷின் அந்த காலகட்டங்கள்லேயே வரவழைச்சு வேதாத்திரிய பச்சை என்று சொல்லி அந்த கரைகளில் வரக்கூடிய அந்த நூல்களுக்கு அந்த ஜெர்மன் அந்த மிஷினை கொண்டு அவங்க சாயம் கலக்கி சரியானபடி அந்த சாயம் அந்த நூல்களில் ஏறி அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் சாமிஜி சிறப்பாக செய்து வந்தாங்க. அந்த காலகட்டங்களில் அவ்வளவாக இன்றைக்கு 108 ஆம்புலன்ஸ் இருப்பது போல் இல்லை. அப்போவே சாமிஜி ஒரு இலவச ஆம்புலன்ஸை கூடுவாஞ்சேரியில் வைத்து அந்த சுற்றுப்பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அந்த ஆம்புலன்ஸை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இருக்கும்போது ஒரு நூல் விலைகள் சரிவு ஏற்பட்டது.
அப்போ தொழிலை நடத்தக்கூடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு 2 மாதம் 3 மாதம் சுவாமிஜி வந்து அந்த தொழிலை ஒரு சிரமப்பட்டு செய்து வந்தாங்க. அப்போது அவங்க சாமிஜி முடிவெடுத்தாங்க, இந்த தொழிலை நாம் இனி தொடர்ந்து செய்யும்போது நமக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும் என்ற அளவில் அந்த தொழிலை வந்து நிறுத்தும்போது அவ்வளவு அன்பர்களுக்கு கொடுத்துருந்த அத்தனை பொருட்களையும் அவரவர்களே வைத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அதை வைத்து நீங்கள் உங்களுடைய அந்த நெசவு தொழிலை நீங்கள் சிறப்பாக செய்து வாழ்ந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான நஷ்டத்தை சுவாமிஜி ஏற்றுக்கொண்டாங்க. நான் இது ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நாள்காட்டி வரிகள் என்ன சொன்னது? நன்மை பிறர்க்களித்து நட்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈச நிலை அறிந்தோர். தான் மட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க விரும்பாதம மற்றவர்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் இருக்கணும். நம்ம மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு இல்லாமல் மற்றவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கணும் என்று சொல்லி விவேகானந்தர் சொல்லுவார். அதுபோல் சாமிஜி அவங்க வந்து இந்த நிலையில் அவங்க வந்து நன்மை பிறர்க்களித்து நட்டத்தை தான் ஏற்று இன்பம் அடைவார்கள் ஈச நிலை அறிந்தோர் என்று சாமிஜி இந்த வரிகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த இறை உணர்வு என்பது இந்த நிலையில் அன்பும் கருணையுமாக வாழ்வது தான் என்று சொல்லி இதை புரிந்து கொண்டு நாம் உணர்ந்து வாழணுங்க, கடைபிடித்து நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.